ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இபிஎஸ் 95 அப்படின்னு சொல்லக்கூடிய எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் சம்மந்தமான, அதாவது குறைஞ்சபட்ச ஓய்வூதியம் உயர்த்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான போலியான தகவல் நிறையா பரவிட்டு இருக்கு. நாம் சொல்ல போகிற விஷயமும் இது சம்மந்தமாக தான் இப்போ இருக்க போகுது. இபிஎஸ் 95 சம்மந்தமான தகவல் ஏதாவது ஒன்று வருதுன்னா அது உண்மையான தகவலா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். அதாவது 144 70 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கறது மூலமாக இபிஎஸ் 95 பென்ஷன் சம்மந்தமான தகவலை பற்றியும் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் சம்மந்தமான தகவலை பற்றியும் உண்மையான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த நம்பரில் உங்களுக்கு தமிழில் பேசுகிறதுக்கான வசதியும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது சம்மந்தமான உண்மையான தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் ஊரில் இருக்கிற இபிஎஸ் ஆஃபீஸ் மூலமாகவும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இபிஎஃப் தரப்புலேருந்து ஒவ்வொரு மாதமும் வைப்பு நிதி உங்கள் அருகில் அப்படிங்கிற இந்த தலைப்பில் குறைதீர்க்க முகாம் அப்படிங்கிறது நடக்குது. இந்த முகாமில் கலந்துக்கிட்டும் உங்களோட இபிஎஸ் 95 பென்ஷன் சம்மந்தமான தகவல்களை, அதாவது உண்மையான தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும். ஏற்கனவே ஒரு டைம் இபிஎஸ் 95 சம்மந்தமான தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு கால் பண்ணியிருந்தோம். அவங்க மே மாத எண்டில் கால் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நாம் இன்றைக்கி கால் பண்ணியிருந்தோம். அதாவது மே 29 கால் பண்ணியிருந்தோம். பிஎஃப் ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி கேட்ட போது அவங்கள்ட்டேருந்து வந்த பதிலுக்கான கால் ரெக்கார்டிங் இதுதான். பென்ஷன் இருக்குல்ல, ஆமாங்க சார். அது எதுவும் இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்களா மினிமம் பென்ஷனை? இல்லை சார், அது இன்னும் அஃபிஷியலாக எங்களுக்கு இன்ஃபார்ம் வரல. வந்தால் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் சார். ஓகேங்களா? அது எப்போ அறிவிப்பாங்கன்னு எதுவும் அப்டேட் இருக்கா? இல்லை சார், அது இன்னும் அஃபிஷியலாக வரல சார். வந்தால்